டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேர்மறை வளர்ச்சி. சர்வதேச நிதியம் பாராட்டு. சிறப்பான வளர்ச்சியை வெளிப்படுத்த முடியும் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா பேச்சு. ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு உயிரிழந்த கடைசி இஸ்ரேலியரின் உடல் ஒப்படைப்பு. உறுதிமொழியை நிறைவேற்றிவிட்டதாக பிரதமர் பென்யமின் நேதன்யாகு அறிவிப்பு. ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக விலக்கிக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகள் முடிவு. தீர்மானம் நிறைவேற்றம். இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு உரிமை இல்லை. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா திட்டவட்டம். பங்களாதேஷை தூண்டிவிடுகிறது பாகிஸ்தான். T20 உலகக்கோப்பை போட்டிகளில் இருந்து பங்களாதேஷ் விலகியது குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய துணைத் தலைவர் விளக்கம். அணு ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் மோசமான தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டமில்லை. பிரச்சனையை தீர்க்க ராணுவ நடவடிக்கைகளை நாடுவதை எதிர்ப்பதாகவும் ஈரான் அறிவிப்பு. ஈரானின் புரட்சிகர காவல் படை ஒரு பயங்கரவாத அமைப்பு. ஐரோப்பிய யூனியன் அறிவிப்பு. கனடா விமானங்களின் விற்பனை அங்கீகாரம் ரத்து. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடுத்த அதிரடி அறிவிப்பு. நிதி நெருக்கடியை சந்திக்கும் அபாயத்தில் இருக்கிறது ஐநா சபை. உறுப்பு நாடுகள் கட்டணங்களை செலுத்த ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். கொலம்பியாவில் தரையிறங்கும் போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. MP உள்ளிட்ட 15 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தையொட்டி அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவித்தது. மேலும் சிங்கப்பூர், இலங்கை, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் இந்திய குடியரசு தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்கும் அதன் நீடித்த முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதில் அமெரிக்காவும் பெருமையுடன் இணைவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தையொட்டி பங்களாதேஷின் தலைநகரான டாக்காவில் உள்ள இந்திய உயர் ஆணையத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் தேசபக்தி உணர்வுடனும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய அங்கமாக இந்திய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப பாரம்பரிய கலாச்சார நடனங்களை ஆடினர். மேலும் அங்கு முழங்கப்பட்ட தேசபக்தி பாடல்கள் அங்கு கூடியிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தில் 77வது குடியரசு தின விழா தேசபக்தி உணர்வுடன் கொண்டாடப்பட்டது. கொழும்புவில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்திய தூதர் சந்தோஷ் ஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேர்மறை வளர்ச்சி என சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கான நாடுகளின் முயற்சிகளை இது பிரதிபலிப்பதாக சர்வதேச நிதியம் குறிப்பிட்டுள்ளது. வளர்ந்து வரும் சந்தை பொருளாதாரங்கள் குறித்த விளக்க கூட்டத்தின் போது கேள்விகளுக்கு பதிலளித்த IMF பொருளாதார ஆலோசகரும் ஆராய்ச்சி இயக்குநருமான பியர் ஆலிவர் கவுரிஞ்சாஸ், தற்போதைய உலகளாவிய சூழலில் முன்னேற்றம் சாத்தியமான இடங்களில் சில நாடுகள் இன்னும் ஆழமான வர்த்தக உறவுகளை பின்பற்றுவது முக்கியம் என்று கூறினார். உலகளாவிய ஏற்ற இறக்கங்கள் உள்ள நேரத்தில் வர்த்தக ஒப்பந்தங்கள் கொள்கை உறுதிப்பாட்டை கொண்டுவர முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் ஆண்டனியோ குட்ரஸ் பன்முகத்தன்மையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். உலக பிரச்சனைகளை ஒரே ஒரு சக்தியால் மட்டும் தீர்த்துவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைதி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையான உலகத்திற்கு பன்முகத்தன்மையை ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தை ஐநா சபையின் தலைவர் வலியுறுத்தினார். இந்தியா சிறப்பான வளர்ச்சியை வெளிப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்துள்ளது என்று உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா கூறியுள்ளார். புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார ஆய்வில் கணிக்கப்பட்ட வளர்ச்சி விகிதத்தை இந்தியா நிச்சயமாக அடையும் என்றார்.
கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் செய்யப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு முதலீடுகளின் அளவு மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் பங்கா கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது முக்கியம் என்று உலக வங்கியின் தலைவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் 1,20,00,000 இளைஞர்கள் வேலைக்கு தயாராவதாகவும் அவர்களுக்கு சரியான முறையில் திறன் பயிற்சி அளித்தால் ஒரு மாநிலத்திலோ நகரத்திலோ கிராமத்திலோ வேறு ஒரு நகரத்திலோ அல்லது வெளிநாடுகளிலோ வேலை செய்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க முடியும் என்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தை தொடர்பு கொண்டு தாக்குதலை நிறுத்துமாறு கெஞ்சியதாக ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாகிஸ்தான் ஒரு பொய்யான விளக்கத்தை அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் நடவடிக்கையால் பல பாகிஸ்தான் விமான தளங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள், அழிக்கப்பட்ட ஓடுபாதைகள் உள்ளிட்டவை குறித்த ஆதாரங்கள் பொதுவெளியில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று கூறிய அவர், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு உரிமை இல்லை என்றும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையமாக இருக்கும் பாகிஸ்தான் அனைத்து வகையான பயங்கரவாத நடவடிக்கைகளையும் கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் பர்வதனேனி ஹரீஷ் உறுதிபட தெரிவித்தார். இந்தியா வந்த கொமோரோஸ் வெளியுறவு அமைச்சர் முகமது மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சுகாதாரம், விளையாட்டு, உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் வசம் இருந்த கடைசி இஸ்ரேல் பிணை கைதியின் உடல் மீட்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலில் அத்துமீறி நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் காவல்துறை அதிகாரியான ரான் கிவிலி கொல்லப்பட்டார். அவரது உடலை ஹமாஸ் படையினர் பிணையாக காசாவுக்கு எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் வடக்கு காசாவில் உள்ள ஒரு மயானத்தில் நடத்தப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு ரான் கிவிலியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதன் மூலம் பிணை கைதிகள் அனைவரையும் தாயகம் அழைத்து வருவோம் என்ற உறுதிமொழியை நிறைவேற்றிவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ பெருமிதம் தெரிவித்தார். இதன் மூலம் போர் நிறுத்த நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வழிவகை ஏற்பட்டுள்ளது. அதன்படி எகிப்து மற்றும் காசாவை இணைக்கும் ரஃபா எல்லை விரைவில் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை படிப்படியாக விலக்கிக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகள் முடிவு செய்துள்ளன. இதற்கான தீர்மானத்தையும் அவை நிறைவேற்றியுள்ளன. இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த புதிய விதிகள் எரிசக்தி விநியோகத்தை திறம்பட கண்காணித்தல் மற்றும் பல்வகைப்படுத்துதல் தொடர்பான நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையின்படி ரஷ்ய குழாய் வழி எரிவாயு மற்றும் திரவ எரிவாயுவை ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் இறக்குமதி செய்வது தடை செய்யப்படும். இந்த தடை விதிமுறை நடைமுறைக்கு வந்த 6 வாரங்களுக்கு பின் அமலுக்கு வரும் என்றும் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களுக்கு ஒரு மாற்றுக்காலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான குளிர் நிலவுவதால் உக்ரைன் மீதான தாக்குதலை ஒரு வார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்த புட்டின் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், ரஷ்ய அதிபரை தொடர்பு கொண்டு உக்ரைன் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தும்படி வலியுறுத்தியதாகவும் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் தெற்கு சபோரிஜியா பிராந்தியத்தில் ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யா மற்றொரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். ஈரானில் நடைபெற்று வரும் நாடு தழுவிய போராட்டங்கள் மீதான அரசின் ஒடுக்குமுறையில் 6000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமைகள் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இருப்பினும் ஈரான் அரசு இந்த எண்ணிக்கையை மறுத்துள்ளதோடு 3117 பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 2427 பேர் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் என்றும் மீதமுள்ளவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் ஈரான் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கலவரங்களில் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்து காட்டும் வரலாற்றை ஈரான் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டும் மனித உரிமை அமைப்புகள் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையும் திட்டமிட்டு மறைக்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளன. அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்து வரும் நிலையில் ஈரானின்
புரட்சிகர காவல் படையை பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கிறது. ஈரான் ஆட்சியாளர்களை பாதுகாக்கும் முக்கிய படையான புரட்சிகர காவல் படையை பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது. இந்த முடிவு வெளியுறவுத்துறை அமைச்சர்களால் ஒருமனதாக எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் தேசிய அளவிலான போராட்டங்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் அந்நாட்டின் கரன்சி மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு குறைந்துள்ளது. ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பண மதிப்பு வீழ்ச்சியால் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. இந்த நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான பண மதிப்பில் ஈரானின் ஒரு ரியால் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் மோசமான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரான் இணங்க தவறினால் முந்தைய ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் தாக்குதல்களை விட அடுத்த கட்ட தாக்குதல் மிகவும் மோசமாக இருக்கும் என அச்சுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் ஒரு பெரும் கடற்படை ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாகவும் தேவைப்பட்டால் அந்த படை தனது பணியை நிறைவேற்றும் என்றும் ட்ரம்ப் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள ஈரான், மிரட்டல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இல்லை என்றும் பிரச்சனையை தீர்க்க ராணுவ நடவடிக்கைகளை நாடுவதை எதிர்ப்பதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வருவோருக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்க திட்டமிட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் கடுமையான போர் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த பதற்றத்தை தணிக்க துருக்கி முன்வந்துள்ள நிலையில் துருக்கி அதிகாரிகளை சந்தித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். தென்கொரியா பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 15% இருந்து 25% உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவிற்கு வர்த்தக ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைக்கு ஏற்ப தங்கள் வரிகளை குறைப்பதற்காக விரைவாக செயல்பட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தென்கொரியா அமெரிக்காவுடனான தனது ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப், கடந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி அதிபர் லீயுடன் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு சிறந்த ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது விடுத்துள்ள வரி விதிப்பு மிரட்டல்கள் வரவிருக்கும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கான ஒருவித வியூக நகர்வு என்று கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு மறு ஆய்வு செய்யப்பட உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்ப்பதாக கார்னே குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கனடா சீனாவுடன் ஏதேனும் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டால் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் கார்னே, சீனாவுடனான கனடாவின் சமீபத்திய ஒப்பந்தமானது குறிப்பிட்ட சில துறைகளில் ஏற்கனவே இருந்த வரிகளை குறைக்கும் நோக்கம் கொண்டது என்று விளக்கம் அளித்துள்ளார். தற்போது கனடா பிரதமர் அமெரிக்க அதிபர் இடையே நிலவும் இந்த வார்த்தை போர் சர்வதேச அளவில் பேசு பொருளாகியுள்ளது. வர்த்தக போரை விரிவுபடுத்தும் விதமாக அமெரிக்காவில் விற்கப்படும் விமானங்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று கனடாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், இதுவரை உருவாக்கப்பட்ட மிக சிறந்த தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் மேம்பட்ட விமானங்களில் ஒன்றான கல்ஃப் ஸ்ட்ரீம் 500, 600, 700 மற்றும் 800 ஜெட் விமானங்களுக்கு கனடா தவறான முறையில் சட்டவிரோதமாக சான்றிதழ் வழங்க மறுத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். சான்றிதழ் வழங்கப்படும் வரை கனடாவின் பம்பார்டியர் குளோபல் எக்ஸ்பிரஸ் விமானங்களுக்கும் கனடாவில் தயாரிக்கப்பட்ட அனைத்து விமானங்களுக்கும் வழங்கும் சான்றிதழை ரத்து செய்ய போவதாக கூறியுள்ளார். இந்த நிலைமை உடனடியாக சரி செய்யப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கு விற்கப்படும் அனைத்து விமானங்களுக்கும் கனடா மீது தாம் 50% வரியை விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னேயின் கருத்துகள் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஒப்பந்த மறுபரிசீலனையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் வல்லரசுகளின் பொருளாதார வற்புறுத்தல்களை கண்டித்து கனடா பிரதமர் கார்னி ஆற்றிய உரை ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் அவருக்கும் இடையே நேரடி மோதலை உருவாக்கியுள்ளது. கனடா சமீபத்தில் சீனாவிலிருந்து 49,000 மின்சார வாகனங்களை குறைந்த வரியில் இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்ததே ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு முக்கிய காரணமாகும். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதில் அளிக்கும் வகையில்
கனடா மக்கள் உள்ளூர் தயாரிப்புகளையே வாங்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா இருக்காது என்றும் பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் ஜனநாயக மாற்றத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்ட உத்தியை பின்பற்றி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவிற்கான அமெரிக்க கொள்கை குறித்த காங்கிரஸ் விசாரணையில் பேசிய ரூபியோ, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சி அமெரிக்க பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாகவும், ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு வெனிசுலா ஒரு செயல்பாட்டு தளமாக மாறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெனிசுலாவின் பொருளாதாரத்தை மீட்க அந்நாட்டு எண்ணெயை அமெரிக்க மேற்பார்வையின் கீழ் சந்தை விலையில் விற்பனை செய்ய அனுமதிக்கும் தற்காலிக வழிமுறையையும் அவர் முன்மொழிந்துள்ளார். வெனிசுலாவின் அனைத்து வர்த்தக வான்வெளியையும் உடனடியாக திறக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதன் மூலம் அமெரிக்க குடிமக்கள் விரைவில் வெனிசுலாவுக்கு பயணம் செய்ய முடியும் என்றும் அங்கு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ளுமாறு தனது போக்குவரத்து துறை செயலாளர் சீன் டஃபி மற்றும் அமெரிக்க ராணுவ தலைவர்களுக்கு ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்காவின் முன்னணி விமான நிறுவனமான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்க தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது. கியூபாவிற்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரிகளை விதிப்பதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். கியூபா அரசுக்கு செல்லும் எரிசக்தி ஆதாரங்களை துண்டிப்பதன் மூலம் அந்த நாட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கியூபாவிற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எண்ணெய் வழங்கும் நாடுகளின் தயாரிப்புகள் மீது கூடுதல் வரி விதிக்க அமெரிக்காவிற்கு அதிகாரம் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் மற்றும் ஹமாஸ், ஹெஸ்போலா போன்ற அமைப்புகளுடன் இணைந்து கியூபா செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனிடையில் மெக்சிகோ நாடு கியூபாவிற்கான தனது எண்ணெய் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல்ஷாரா மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பஷர் அல் அசாதின் வீழ்ச்சிக்கு பிறகு உருவான புதிய அரசுடன் உறவை வலுப்படுத்தவும் சிரியாவில் ரஷ்யாவின் ராணுவ இருப்பை தொடரவும் இந்த சந்திப்பு வழிவகுத்துள்ளது. குர்துகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் உட்பட சிரியாவின் ஒட்டுமொத்த பரப்பையும் மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் அந்நாட்டு அரசின் முயற்சிக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது. போரினால் சிதைந்துள்ள ரஷ்யாவின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அதிபர் புட்டின் உறுதியளித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு சிரியாவின் உள்நாட்டு அமைதி மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகளில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வடகிழக்கு சிரிய பகுதியில் உள்ள நிலைகளில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேற தொடங்கியுள்ளன. அரசாங்க படைகளின் தாக்குதலில் சிரிய ஜனநாயக படை தனது பெரும்பாலான பிரதேசங்களை இழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய சிரிய ஜனநாயக படைகளை சேர்ந்த அகமது அலி, குவாமிஷ்லியில் இருந்து தங்கள் படைகளை திரும்ப பெறுவது குறித்து ரஷ்யாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வரவில்லை என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தங்களை விரைவுபடுத்தவும் அதன் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்தவும் நிரந்தர உறுப்பினர்களை சேர்க்கவும் பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச சட்டத்தின் ஆட்சியை மீண்டும் உறுதிப்படுத்துதல் என்பது குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உயர்மட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநாவுக்கான பிரான்சின் நிரந்தர பிரதிநிதி ஜெரோம் போனாஃபோன்ட், நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற ஆகிய இரு உறுப்பினர் பிரிவுகளிலும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதித்துவத்தையும் சட்டப்பூர்வ தன்மையையும் மேம்படுத்துவதற்காக அதன் சீர்திருத்தத்தை அடைவதில் பிரான்ஸ் முழுமையாக ஈடுபடும் என்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் கட்டாய பங்களிப்பு தொகையை செலுத்தாததால் சபை கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாக அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், வழக்கமான செயல்பாடுகளுக்கான நிதி ஜூலை மாதத்திற்குள்ளேயே தீர்ந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் இது ஐநாவின் உலகளாவிய பணிகளை பாதிக்கும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். இந்த நிதி சிக்கலுக்கு ஐநாவின் முக்கிய பங்களிப்பு நாடான அமெரிக்கா தனது நிலுவைத் தொகையை செலுத்தாமல் இருப்பதுதான் முக்கிய காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்கள் பட்டியலில் ஆசியாவுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதுகாப்பு சபையை சீர்திருத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு சபையில் ஆசியாவுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லாததால் ஒரு மறு சமநிலைப்படுத்தல் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு உரிமை கோரியுள்ள இந்தியா இந்த வழியில் சீர்திருத்தத்தை முன்மொழிந்துள்ளது. மேலும் இதற்கு ஐநா உறுப்பு நாடுகளிடையே பரந்த ஆதரவு உள்ளது. சர்வதேச சைபர் மோசடியில் ஈடுபட்டு வந்த மியான்மரின் மிங் குடும்பத்திற்கு சீனாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மியான்மரின் கோகாங் பகுதியில் இந்திய இளைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோரை சிறைபிடித்து ஆண்டுக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் வரை மோசடி செய்த இக்கும்பல் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற 14 சீனர்களை கொடூரமாக கொலை செய்தது. இதனையடுத்து சீனா பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் இந்த மோசடி கும்பலின் தலைவன் மிங் ஜுய்சாங் தற்கொலை செய்து கொண்டார். பிடிபட்ட அவனது மகன் மற்றும் பேத்தி உள்ளிட்ட 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஜப்பானில் இருந்த கடைசி 2 பாண்டா கரடிகளும் சீனாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. கிழக்காசிய நாடான ஜப்பானில் பாண்டா கரடிகள் இல்லாத நிலையில் 1972ஆம் ஆண்டில் சீனா முதலாக பாண்டாவை அனுப்பி வைத்தது. அப்போது பாண்டா கரடிகள் இனப்பெருக்கம் காரணமாக அதன் எண்ணிக்கை அதிகரித்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் சீனாவுக்கு பாண்டாக்கள் திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. அரசியல் ரீதியாக சீனா ஜப்பான் நாடுகளிடையே நட்புறவில் தற்போது சிக்கல் எழுந்துள்ள நிலையில் கரடிகளை திருப்பி அனுப்ப சீனா உத்தரவிட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே பாண்டா கரடிகள் திருப்பி அனுப்பப்பட்டன. சீனா அனுப்பி வைத்த 2 பாண்டா கரடிகள் டோக்கியோ யுயேனா உயிரியல் பூங்காவில் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு பின் முதல் முறையாக பாண்டா கரடிகள் ஜப்பான் திருப்பி அனுப்பி வைத்துள்ளது. 79வது பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருதுகளுக்கான பரிந்துரை பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பால் தாமஸ் ஆண்டர்சனின் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் சிறந்த நடிகர்களுக்கான 5 பரிந்துரைகள் உட்பட 14 பிரிவுகளில் இடம்பெற்று பட்டியலில் முன்னிலை வகிக்கிறது. இதனைத் தொடர்ந்து சின்னர்ஸ் திரைப்படம் 13 பரிந்துரைகளை பெற்றுள்ளது. மேலும் ஹாம்னெட் மற்றும் மார்டி சுப்ரீம் ஆகிய படங்கள் தலா 11 பரிந்துரைகளை பெற்றுள்ளன. உலகளவில் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் இந்த பாஃப்டா விருதுகள் வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி லண்டனில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் சிறைகளில் இருந்து 23 இந்திய மீனவர்கள் அந்நாட்டின் நீதிமன்ற உத்தரவை அடுத்து விடுவிக்கப்பட்டனர். தாயகம் திருப்பி அனுப்பப்படுவதன் ஒரு நடவடிக்கையாக இந்த மீனவர்கள் அனைவரையும் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் பங்களாதேஷ் கடற்படையினர் ஒப்படைத்தனர். இதனையடுத்து மீனவர்கள் 23 பேரும் பங்களாதேஷ் பாகர்ஹட் மாவட்டத்தில் உள்ள மோங்லா துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பங்களாதேஷில் தேர்தல் நெருங்கும் சூழலில் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்நாட்டு இடைக்கால அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மனித உரிமைகள் அமைப்பான சர்வதேச பொது மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஆக்னஸ் காலமர்ட் பங்களாதேச இடைக்கால அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அரசு அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் உரிமைகள், தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாக்க தவறியதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். வரும் 12ஆம் தேதி நடைபெறும் தேர்தல்களில் மனித உரிமைகளை பாதுகாப்பதே மையமாக இருப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பங்களாதேஷ் முழுவதும் பத்திரிகையாளர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்தல் ஆகியவை அடங்கும் என்று அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷை பாகிஸ்தான் தூண்டிவிடுகிறது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா குற்றம் சாட்டியுள்ளார். 2026 ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷிற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி விளையாடுவது குறித்து பேசிய அவர், முழுமையான பாதுகாப்பிற்கு உறுதியளித்தும் பங்களாதேஷ் அணி போட்டியிலிருந்து விலகியதால் ஸ்காட்லாந்து அணி கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் எந்த காரணமும் இல்லாமல் தலையிட்டு பங்களாதேஷை தூண்டிவிடுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், பாகிஸ்தான் பங்களாதேஷை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது முற்றிலும் தவறு என்றும் கூறினார்.
கொலம்பியாவில் நடந்த விமான விபத்தில் அந்நாட்டு எம்பி உட்பட 15 பேர் உயிரிழந்துள்ளனர். கொலம்பியாவின் குகுடாவில் இருந்து புறப்பட்ட விமானத்தின் தகவல் தொடர்பு 12 நிமிடங்களில் துண்டிக்கப்பட்ட நிலையில் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விமான விபத்தில் அந்நாட்டு எம்பி டியோஜனஸ் குயின்டரோ உயிரிழந்துள்ளார். 2 விமானிகளுடன் 15 பேர் பயணித்த நிலையில் எவருமே உயிர் தப்பவில்லை என்பதை கொலம்பியாவின் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. பிரான்சில் 15 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் 14 வயதிற்குட்பட்டோருக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்வது குறித்து ஆஸ்திரியா பரிசீலித்து வருகிறது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சிறுவர்களுக்கான சமூக ஊடகங்களுக்கு எதிராக உலக நாடுகள் கடுமையான முடிவுகளை மேற்கொண்டு வருகிறது. சமூக வலைதளங்களுக்கும் பள்ளி மாணவர்களின் மொபைல் போன் பயன்பாட்டிற்கும் முழு தடை விதிக்கும் புதிய சட்டத்தை கொண்டுவர தயாராகிறது பிரான்ஸ். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியாக இத்தகைய கடுமையான நடவடிக்கையை எடுக்கும் உலகின் 2வது நாடாக பிரான்ஸ் உருவெடுத்திருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க சமூக வலைதளங்களை பயன்படுத்த முழுமையாக தடை விதிக்கும் வகையில் இந்த சட்டம் பிரான்ஸ் அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது செனட் சபையில் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா அங்கு நிறைவேற்றப்பட்டால் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி உயர்நிலை பள்ளிகளிலும் மாணவர்கள் மொபைல் போன்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடை செய்ய இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்களின் நலன் கருதி ஆஸ்திரேலியாவிற்கு அடுத்தபடியாக இத்தகைய மிக கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உலகின் 2வது நாடாக பிரான்ஸ் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப அடிமைத்தனத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என அந்நாட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து ஆஸ்திரிய அரசு 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆளும் கூட்டணி அரசு பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பாக ஆஸ்திரிய சமூக ஜனநாயக கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் டிஜிட்டல் சுற்றுச்சூழலில் இருந்து சிறார்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்து நிலவிய போதிலும் எப்போது எந்த வகையில் தடை விதிப்பது என்பதில் மாறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.